குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதனான ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? மொத்தம் மேலே உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களுக்கும் இதற்கான அட்மிஷன் நடைபெற இருக்குது. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கியிருக்கு. இன்று வந்து பார்த்தீங்கன்னா வருகிற 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு 3ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டபஸ் பார்த்துலாம். தமிழக ஆளுநரின் செயல் சட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டப்பேரவை அனுப்பும் மசோதாக்களை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்த ஆளுநருக்கு வீட்டு அதிகாரம் என எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஓகேவா? அதாவது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான 10 மசோதாக்களை வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் அப்படியே பெண்டிங்கில் வச்சிருந்தாரு. அதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா தலைமை சட்ட ஆலோசகர் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் வெங்கடரமணி ஒரு பேர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? டிஎன்பிசியாக இருந்தாலும் டிஎன்யூஸாக இருந்தாலும் முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் 200வது விதி வந்து பார்த்திங்கன்னா பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளித்தல், அவற்றை நிறுத்தி வைத்தல், குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்தல் ஆகிய 3 வாய்ப்புகள் மட்டும்தான் ஆளுநருக்கு வழங்கப்படுது. அப்போ வந்து ஆர்டிகல் 200 என்ன சொல்லுதுன்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒருவேளை மசோதாவை அவை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தால் அது காலாவதி ஆகிவிடும். அதுவும் மசோதாவை வந்து ஆளுநர் திருப்பி அனுப்பும்போது ஆலோசித்த யோசனைகளை கவனத்தில் கொண்டு பேரவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் அதன் மீது முடிவெடுக்கும் நடைமுறையை மட்டுமே பின்பற்ற வேண்டும். ஓகேவா? அதாவது ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை திருப்பி அனுப்புகிறாருன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை வந்து திருத்தம் செய்யாமலோ மறுபடியும் அனுப்பும்போது அதுக்கு ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பாலிட்டியில் வரும். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்தா போகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுடைய மூத்த தலைவர் குமரி அனந்தன் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இவரோட வயது வந்து பார்த்திங்கன்னா 92. ஓகேவா? இவர் காங்கிரஸில் முதுபெரும் தலைவரில் ஒருத்தர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா இவர். ஓகேவா? அடுத்தது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து 2024 தகைசால் தமிழர் விருது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வழங்கியிருந்தாங்க. தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருந்தாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. இவர் இறந்துட்டார். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகைசால் தமிழ் விருது வழங்கியிருக்காங்க. இவர் மிகப்பெரிய தமிழ் அறிஞர், தமிழ் நல்லா புலமையானவர். ஓகேவா? அடுத்து பிரதமர் மோடியுடன் துபாயை சேர்ந்த பட்டத்து இளவரசர் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து பேசியிருக்காரு. இந்தியா வந்துள்ள துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஹீத் அல் மக்தும் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்காரு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா உடன் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நடைமுறைக்கு வந்தது வாக்கப் சட்ட திருத்தம். இந்த வாக்கப் சட்ட திருத்தத்தை பற்றி நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்டு வாக்கப் திருத்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைமுறைக்கு வந்தது. மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் இதற்கான அறிவிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கு. ஓகேங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாக்கப் திருத்த சட்டம் 2025 பிரிவு 1 துணை பிரிவு 2 வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இச்சட்டம் நாடு முழுவதும் செவ்வாய்க்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்ததாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த திருத்த சட்ட மசோதா வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் கடந்த 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதியும் மாநிலங்களவையில் 4ஆம் தேதியும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு 5ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டு 5ஆம் தேதி வந்து அவங்க சைன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு மசோதா எப்போ சட்டமாகும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தான் அது வந்து சட்டமாகும். முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது காற்றாலை சூரிய சக்தி மின் உற்பத்தி 3ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முன்னேறி இருக்குது. ஓகேங்களா? காற்றாலையிலும் சூரிய சக்தி மின் உற்பத்தியிலும். ஓகேவா? அதாவது பார்த்திங்கன்னா எம்பர் சர்வதேச மின் உற்பத்தி ஆய்வு என்ற சர்வதேச எரிசக்தி ஆய்வு மைய அமைப்பினுடைய 2024ஆம் ஆண்டுக்கான ஆய்வறிக்கையில் இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு உலகளவில் செய்யப்பட்ட மின் உற்பத்தியில் காற்றாலைகள் மற்றும் சூரிய சக்தி மூலம் வந்து பார்த்திங்கன்னா 15% மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இதில் இந்தியாவின் பங்கு 10%. ஓகேவா? இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய மின்சக்தி உற்பத்தியில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிட்டு நாம் 3ஆவது இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி 4ஆம் இடத்துல இருந்தோம். நம்ம ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளிட்டு 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த பட்டியல் வந்து சீனா முதலிடத்திலையும், அமெரிக்கா 2ஆம் இடத்துலையும், ஜெர்மனி 3ஆம் இடத்துலையும், இந்தியா 4ஆம் இடத்துலையும் இருந்தாங்க. இப்போ ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி நாம் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அர்ஜென்டினாவில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ருச்சி இந்தர் சிங் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. இல்லை மகளிர் 10 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ரைஃபிளில் வந்து பார்த்திங்கன்னா
இறுதிச் சுற்றில் அவர் வந்து 244.6 புள்ளியுடன் முதலிடத்தில் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. பதக்கப்பட்டியலில் தற்போது இந்தியா 3 தங்கம், அதாவது 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் என 5 பதக்கங்களோடு 2வது இடத்துல இருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பில் புக்கோவ்ஸ்கி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர். தலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டு இந்த கிரிக்கெட், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வரலாறே படைச்சிருக்காரு. கிரிக்கெட் வரலாற்றிலே அதிகபட்சமாக சுமார் 13 முறை தலைக்காயங்கள் ஏற்பட்டவர் இவர் வந்து கிரிக்கெட் அப்படின்ற விளையாட்டை விட்டுட்டு கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன் அழிந்த ஒரு ஓனாய் இனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க விஞ்ஞானிகள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் முற்றிலும் அழிந்து போன ஒரு ஓனாய் இனம். ஓகேவா. இந்த ஓனாய் இனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர், அதாவது பயங்கர ஓநாய்கள் அப்படின்னு பெயர் கொண்டது. இந்த உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியின் மீண்டும் உருவாக்கும் நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கலோஸ் பயோசைன்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வரும் ஆய்வில் தான் இது பண்ணியிருக்காங்க. இதில் 13,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு டயர் ஓனாயினுடைய படிமம் வந்து கிடச்சிருக்கு. அந்த மரபணுவையும் தற்போதுள்ள ஓனாயினுடைய மரபணுவையும் ஒன்று சேர்த்து 3 குட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அந்த 3 குட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா தற்போது 3 மாதம் ஆகிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நார்மலாக இருக்கிற எடையை வந்து பார்த்திங்கன்னா 36 கிலோவுக்கு மேலே இருக்குது. ஒரு வளர்ந்த ஓனாய் வந்து பார்த்திங்கன்னா 63 கிலோ எடை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஜஸ்ட்டு பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.